இன்னைக்கு அக்டோபர் 31. உலகம் முழுவதுமாக சப வரலாறை அறிந்த மக்கள் இந்த நாளை சீர்திருத்தவாதிகளை நினைத்து பார்த்து, அவங்களுடைய தியாகங்களை நினைத்து பார்த்து, அவங்க எந்த போதகத்திற்காக வாழ்ந்தார்களோ மரித்தார்களோ அதை போதிப்பது, அதை வலியுறுத்துவது ஒரு வழக்கமாக உலகம் எங்கேயும் செய்யறதை பார்க்கலாம். ரிஃபார்ம் சர்ச்சஸ்ல ஆக்சுவலாக நம்ம அதை வாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 1689 விசுவாச அறிக்கை சீர்திருத்தவாதிகள்னால மார்ட்டின் லூத்தர் இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஜெனீவால ஜான் கால்வின், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்டில் ஜுவிங்லி, அப்படி ஒவ்வொரு நாடாக பரவும் போது வில்லியம் டிண்டேல், அப்புறம் பியூரிட்டன்ஸ், அந்த மாதிரி அது பரவிக்கிட்டே போகும்போது நம்ம காலத்தில் அவங்களுடைய எல்லா முயற்சி சத்தியங்களுடைய துல்லியமாக ஆக்யூரேட்டான சத்தியங்களை, அவங்க நம்பின சத்தியங்களை ரொம்ப பிரதிபலிக்கிற ஒரு புத்தகம்னா இந்த 1689 தான். அதனால நம்ம இந்த நாளில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா அந்த சீர்திருத்தத்தின் ஒரு விளைவாகத்தான் ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தை செய்ததுனால தான் இந்த மாதிரி சத்தியங்களை நாம் அறிய படிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல் சாப்டரை நம்ம வேதத்தினுடைய தன்மைகள் என்ன என்பதை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ 2வது சாப்டர், வேதம் வெளிப்படுத்துகிற தேவன், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இதுக்கு ஏற்கனவே ஒரு 10 குணாதிசயங்களை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் எல்லோருக்கும் கர்த்தர். அவர்தான் நம் தேவன், ஜீவனுள்ள தேவன், தனியல்புள்ள தேவன், பரிபூர்ணம், எல்லையற்ற, புரிந்து கொள்ள முடியாத, கண்ணுக்கு புலப்படாத சுத்த ஆவியானவர். இந்த பாடங்களை எல்லாம் 101 விதங்கள்ல நமக்கு பிரயோஜனங்க. பல விதங்கள்ல சொல்லலாம், எத்தனையோ சொல்லிட்டே போலாம். ஒரு உதாரணம் சொல்ல போனா, ஆராதனை, நம்மெல்லாம் ஆராதனை செய்யணும்னு நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அந்த ஆராதனை உண்மையா ஆழமா இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா இப்பெல்லாம் ஆராதனை என்ற பேர்ல வெறும் மேல்பார்வையா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் அப்படின்னு அர்த்தம் இல்லாம பேசிட்டு வெறும் வார்த்தைகளை அளக்குறது இல்லை. அதை விட்டுட்டு ஆண்டவர் சில நேரங்களில் சுயநலமா நமக்கு என்ன செய்திருக்கிறார். நீங்க ஆராதனைன்னு உட்காரும் போது, ஆண்டவரை துதிக்கணும்னு உட்காரும் போது என்ன யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய கடந்த நிகழ்கால சூழ்நிலை நல்லா இருந்தா அவருக்கு துதி. நீங்க ஒரு கஷ்டத்துல இருந்தா ரொம்ப சோர்வான ஜெபம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உண்மை துதிப்பேன்னு பாட்டு வர மாதிரி, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் யார் என்பதை நம்மளை மறந்து நம்ம சிந்திக்கும் போது, நம்முடைய அந்த சூழ்நிலையில கொஞ்சம் கண்ணை மூடி நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம சூழ்நிலைகளை விட்டு, சுயத்தை விட்டு கொஞ்சம் மேல உயர்த்தி சிந்திச்சு பார்க்கும்போது நாமளே மறந்து, எல்லோருக்கும் ஆண்டவர் இவர் தானே, என்னை விட்டு என் வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ என்னை விட்டு எடுபடாத என் தேவனாக இருக்கிற ஆண்டவர் இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் என்னை காண்கிற தேவன், எந்த நேரத்திலையும் என்னை காண்கிறவர், என் சூழ்நிலைகளை அறிந்தவர், இவர் தன்னியல்புள்ள தேவன். எவ்வளவு மகிமை உள்ள தேவன்னா, எல்லா ஊற்றுக்கும் பாக்கியத்துக்கும் அழகுக்கும் மகிமைக்கும் எவ்வளவு அவருக்குள்ளேயே எல்லா ஊற்றா இருப்பதுனால், அவர் தன்னையே என்ஜாய் பண்ணிக்கிட்டு தன்னில் தானே இன்பமாக நித்திய காலமெல்லாம் இருந்திருக்கிறார். அவரை கடந்து வெளியில இன்னும் பெருசா அழகா பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன, அவர் தான் எல்லாமே. அவர் அவ்வளவு சிறந்தவர். எந்த படைப்பில் இல்லாத இனத்துக்கு சேர்ந்த சுதந்திர தேவன். என்ன ஒரு அதிசயமா இருப்பார் அவர். பரிபூர்ணமோ எல்லையற்ற தன்மையோ புரிந்து கொள்ள என்ன ஒரு தேவன் அப்படின்னு நம்ம ஆவிகளை உயர்த்தி அவரை கொஞ்ச நேரம் சிந்திக்கும் போது, அதுதானுங்க சுயநலமற்ற ஆராதனை, மெச்சிப்பு. நான் ஸ்தோத்திர ஆண்டவர், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க ஸ்தோத்திர ஆண்டவர். நம்ம சுயநல அடிப்படையில தான் நம்முடைய ஆராதனை எல்லாம் இருக்கிறத விட்டு நம்மளை மறந்து தான் யாரு, துதினாவே ஒருத்தரை பார்த்து அவருடைய குணங்களை பார்த்து ஆனார்ந்து நிற்கிறதான ஆராதனை. பாருங்களேன்,
நம்ம வெறும் ஆராதனை மாத்திரம் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு இல்லைங்களா? சில பேருக்கு சுகவீனம், சில பேருக்கு பொருளாதார பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தலையே பிச்சுக்கலான்னு ஆகலாம் சில நேரங்கள்ல. அந்த சூழ்நிலைகளை எப்படிங்க ஒரு பலத்தோடு விசுவாசியாக நாம் சந்திப்பது? இந்த அறிவு தான் தேவன் யாரு, நான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் உடையவர் என்பது சூழ்நிலைகளை கடந்த தைரியமும் சமாதானமும் நமக்கு கொடுக்குங்க. ஏன்னா தாவீது பாருங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சார். ஒரு சங்கீதங்கள்லாம் ஒரு புலம்பலோடு ஆரம்பிப்போம், நிறைய சங்கீதங்கள். ஆண்டவரே சத்ருக்கள், ஆண்டவரே எலும்புகள் நொறுங்குது, ஆண்டவரே தலை வலிக்குதுன்னு தான் புலம்புவார். ஆனா அந்த புலம்பி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தன்னுடைய தேவன் யாருன்னு சிந்திச்சு பார்ப்பார். என் கோட்டை, என் கண்மலை, என் மகிமை, என்னுடைய கேடகம் சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எங்குமில்லாத சமாதானம், சந்தோஷம், விடுதலை அவருக்கு வருது. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, நம் தேவன் யார் என்பதை நினைச்சு பார்த்தா நம்ம மைண்டே சேஞ்ச் ஆயிடுதுங்க. எங்கும் கிடைக்காத சமாதானம், தைரியம் நமக்கு வருது. நம்ம வாழ்க்கையின் கஷ்டங்கள் வித்தியாசமா பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை, நம்முடைய பாவத்தை வித்தியாசமா பார்ப்போம், ரட்சிப்பை வித்தியாசமா, எல்லாமே நமக்கு மாத்திருது இந்த அறிவு. நம்முடைய கடந்த கால பரிசுத்தவான்கள்லாம் ரொம்ப வெற்றியா வாழ்ந்து, சீர்திருத்தவாதிகள் அவ்வளவு தைரியமான காரியங்களை சாதித்ததுக்கு என்ன காரணம்? தங்கள் தேவன் யார் என்பதை அறிந்திருப்பதனால். தங்கள் தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் திடன் கொண்டு பலன்பட்டு பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆகவே வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரகசியம் என்ன? தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை தொடர்ந்து செய்வோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த கான்டென்ட்டை ரொம்ப விஷயம் சுருக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றுனா படித்தோன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். அதனால நான் ஒரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் போகிற மாதிரி வேகமாக உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு ருசியை கொடுக்குற மாதிரி நான் வேகமாக போகிறேன். இன்னைக்கு ஒரு 4 குணாதிசயங்களை படிக்கலாம். ஏற்கனவே 11 படித்தோம், இன்னும் 4, இன்னும் போக போக கொஞ்சம் வேகமாக தான் போய் இதை முடிக்க பார்ப்போம். நம்ம 4 குணாதிசயங்கள். தேவன் எப்பேற்பட்டவர்? அவர் இந்த தொடர்ந்து அந்த விசுவாச அறிக்கையில் அவர் சாகாமை உள்ளவர், நித்தியமானவர், மாறாதவர், அவர் ஓம்னி பிரசன்ட், சகல இடங்களையும் இருக்கிறவர். அதை நம்ம யோசிச்சு பார்ப்போம் கொஞ்ச நேரம். எம் தேவனை பாருங்கள், வேதம் வெளிப்படுத்துகிற தேவனை பாருங்கள். சாகாமை உள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சாவுன்றது அவருடைய டிக்ஷனரி அகராதிலேயே கிடையாது. நம்ம தான் டெய்லி சாகிறவர்கள், சாவை நோக்கி போகிறவர்கள். அவர்கிட்ட சாவுன்றது வரவே வராது. சாக இன்கேப்பபிள் ஆஃப் டெத்னுவாங்க. அவர் சாகிறதுக்கே முடியாது, அவர்னால சாவே அவர்கிட்ட வராது. ஒருபோதும் அவர் சாக மாட்டார். யோசிச்சு பாருங்களேன், த டெத்லெஸ் ஒன்னு அவருக்கு பேர் கூட. மரணமே அண்டாத தேவன். நம்ம எல்லாரும் சாவும் சாவின் அடையாளங்களும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து எங்க பாரு இருக்கு. ஆனா கடவுள் கிட்ட ஒரு சாவின் அடையாளமும் இல்லாத ஒரு தேவன். ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு பெண்ணை பார்த்து அது பார்த்தா ஒரு வெண்ணெய் பொம்மை மாதிரி இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்கு அப்படின்னா, அதே பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வெண்ணெய் பொம்மை என்னவா மாறிடும்? ஒரு இடையே சுருங்கி போய் ஒரு சூனியக்காரி மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? ஆனா கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எப்பவும் சாகாமை, சாவின் எந்த அடையாளமோ காலத்தின் எந்த அடையாளமும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா அழகா சிறந்தவரா இருக்கிறவர். பவுல் திமோத்திக்கு எழுதும் போது இந்த வசனம் சொல்றாரு. 1 திமோத்தி 6:15 திமோத்திக்கு ரொம்ப உயிர் மிரட்டல்லாம் வந்திருக்கு. எபேசியர் சபையில கள்ளப்போதகர்கள் அவருக்கு என்ன செஞ்சிருவாங்கன்ற பயம்லாம் அவருக்கு இருந்துச்சு. அவர் தைரியப்படுத்துறதுக்கு இந்த வசனம் சொல்றாரு. 1 திமோத்தி 15 அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்க பவுல் தேவன் சாகாமை உள்ளவர் என்பதை ஏக சக்கராதிபதிக்கு அதை ஜாயின் கனெக்ட் பண்றார். ஏன்னா இந்த கடவுள் எவ்வளவு பெரியவர்னா,
அவரை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஒரு உதாரணம் கொடுத்து புரிய வைக்க பார்க்கிறார். ஒரு உதாரணம், பவுல் என்ன உதாரணம் யூஸ் பண்றாரு? அப்பா, இந்த கடவுளை நான் எப்படி சொல்லுவேன்? இந்த உலகத்திலேயே பெரிய ஆள், பிரமிக்கத்தக்க ஆள் யார் இருப்பாங்க? ஒரு ராஜா அப்படின்லாம். நம்ம காலத்துல அது ராஜாவும் போயாச்சு, ராஜாக்கள்லாம் இல்லை. ஆனா ஏக சக்கராதிபதி, ராஜாதிராஜன் அப்படின்னா, ஏக சக்கராதிபதினா இந்த உலகத்தையே ஆளுகிற ராஜா, எல்லா ராஜாக்களும் அவருக்கு அடிபணியணும். அந்த உதாரணத்தை யூஸ் பண்றாரு. ராஜாக்களே பெரிய ராஜா எடுத்துப்பாரு, நேபுகாத்நேசர் மாதிரி, அஹாசுரஸ் மாதிரி. எஸ்தர் கதையில அவங்க ஏக சக்கராதிபதி, உலகத்தையே ஆண்டவர்கள். எல்லா சிறு ராஜாக்களும் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. எவ்வளவு பயங்கரமா, என்ன ஒரு அதிசயமா இருந்தாங்க அவங்க. எவ்வளவு பவர், அவங்க கிட்டவே போவே முடியாதே. யாராவது பெர்மிஷன் இல்லாம எஸ்தர் கதையில போனோம்னா தலையை வெட்டிடுவாங்களே. பவுல் அவங்கள பயன்படுத்துற ஏக சக்கராதிபதி. எவ்வளவு பெரிய ஒரு கடவுள் தெரியுமா? ஏன் ஏக சக்கராதிபதி சாகாமை உள்ளவருக்கு அவர் கனெக்ட் பண்றாருன்னா, இந்த உலகத்துல எவ்வளவுதான் பெரிய ஏக சக்கராதிபதி நேபுகாத்நேசர் மாதிரி இருந்தாலும், இந்த உலகத்தையே ஆண்டவனா இருந்தாலும், மிக பயங்கரமான ஆளா இருந்தாலும், ஆனா அவனுக்கும் இந்த உலகத்துல பிறந்த மிகப்பெரிய பலவீன பிச்சைக்காரனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாம ஒரு நாள் போயிடும். ஏன்? அவனும் சாவான், பிச்சைக்காரனும் சாவான். அவன் ஏக சக்கராதிபதி இருந்தாலும் அவன் ஒரு நாள் செத்துதான் போவான், இல்லைங்களா? அவன் செத்து மண்ணோடு மண்ணை அடக்கம் பண்ணதான் படுவான். ஆனா இந்த ஏக சக்கராதிபதி இவர் இருக்கிறாரே, இவர் சாகவே மாட்டார். இவர் ஒருபோதும் சாகாமை உள்ள தேவன். இன்னைக்கு ஒரு ராஜாக்கு பெரிய பவர் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் செத்துருவானே. ஒரு நாள் அவனுடைய இடத்த வேற ராஜா எடுத்துக்குவாங்களே, அவனுடைய ஆட்சி முடிஞ்சு போவுமே. ஆனா இந்த ராஜாவுடைய ஆட்சி என்றென்றும் இருக்கும். இவருக்கு சாவே வராது. இவருடைய ராஜ்யம், இவருடைய ஆளுக நித்திய ராஜ்யம். இவருடைய ஆட்சி நித்திய ஆட்சி. எவ்வளவு பயப்படணும் அப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கு. 5 வருஷம் வர கவர்மெண்ட்டுக்கே நம்ம எல்லாம் பயப்படுறோம், என்ன செய்ய போறாங்களோன்னு. இவர் எல்லா உலக ராஜாக்களை விட இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாகிற ராஜாக்களே பயந்தீங்கன்னா, என்றென்றும் ராஜாவாக ஆளுகிற ஆட்சி செய்கிற ஏக சக்கராதிபதி இவர். அதுக்குதான் அந்த ஏக சக்கராதிபதியை அவர் கனெக்ட் பண்றாரு, இல்லைங்களா? இதுல அநேக பாடங்களை நம்ம படிச்சுக்கலாம். ஒண்ணு என்ன, இவந்த ராஜா ஒருபோதும் சாக மாட்டார், சாகாமை உள்ளவர்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, அவருடைய பிரமாணத்துக்கு, அவருடைய ஆட்சிக்கு விரோதமா இருக்கிற மக்களை அவர் தண்டிக்காம விடவே மாட்டார். அந்த தனக்கு விரோதமா பாவம் செய்கிறவர்களை எத்தனை வருஷம் ஆனாலும் தண்டிக்காம விட மாட்டார், பாருங்களேன். அதே நேரத்தில் அவருடைய வாக்கு தத்தங்கள், தன்னை நம்புகிற மக்கள், தன்னுடைய ஆட்சியின் கீழே தன்னுடைய ராஜ்யத்துக்கு அடிபணிந்து இருக்கிற மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய திட்டங்களை யாருமே கெடுக்க முடியாது. எந்த மனுஷனோ, எந்த சந்ததியோ, எந்த அரசாங்கமோ அவருடைய திட்டங்களை, நோக்கங்களை மாற்ற முடியாது. ஏன்னா ஏக சக்கராதிபதி. மனுஷருக்கு எவ்வளவுதான் செய்யலாம், அவங்க உயிரோடு இருக்கும்போது எவ்வளவுதான் செய்யலாம், ஆனா அவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. ஆனா என்றென்றும் சாகாம இருக்கிற இந்த தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றத்தான் செய்வார். அவர் நம்பத்தக்கவர். என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் அவர் சிங்காசனத்துல வீட்டிருக்கிற ராஜா. அவர் தான் ஏக சக்கராதிபதி. நம்மெல்லாம் சில நேரங்கள்ல ஐயோ நம்ம வாழ்க்கையை பத்தி ரொம்ப கவலை, ரொம்ப வருத்தம், இது என்ன செய்வோம், அது என்ன செய்வோம். ஒரு பாட்டுல வரும், நீ ஆளும் தெய்வம் அல்ல, நீ பூச்சி என்று அறி. நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவலை நமக்கு எதுக்கு தெரியுமா இருக்கிறது? நம்ம என்னவோ ரொம்ப எல்லாம் பெருசா நம்ம தான் சாதிச்சு நட்டு அதெல்லாம் பண்ணிடுறோமான்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு பூச்சிங்க. அவருடைய ஆட்சியில அவர் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ என்ன நமக்கு என்ன தெரியும்? அவர் சிங்காசனத்துல இருக்கிற வரைக்கும், அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவார், இல்லைங்களா? இம்மார்டல் காட். அது மாத்திரம் இல்லை, அந்த சாகாமை உள்ள குணத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த குணத்தை நம்மளோடு பகிர்ந்துக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை நம்புகிறவர் சதா காலங்களும் பிழைத்திருப்பான், மரித்தாலும் பிழைப்பான். அது நமக்குள்ளேயே சாகாம இருக்க போறது இல்லை. அவர்னால நாம் பிழைத்திருப்பதனால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள், இல்லைங்களா? ஆனா நம்மளுடைய சாகாமை நமக்கு கிடைக்கிறது, அது வித்தியாசம். நம்ம ஏன்னா ஒரு
படைக்கப்பட்ட மக்கள் இனிமே சாக மாட்டோம். அவர் இயேசுவை நம்பும் போது, ஆனா அவர் ஒருபோதும் படைக்கப்படலை, சாவே இல்லை, பிறப்பு இல்லை, படைக்கப்படலை. அதே நேரத்தில் ஒருபோதும் இறக்கவும் மாட்டார் இல்லைங்களா? பவுல் திமோத்திக்கு அதை ஏன் எழுதுறாருன்னா, திமோத்தி தன் உயிருக்கு பயந்து இருக்கிறார். நீங்க யாராவது இருக்கிறீங்களா? நமக்கு வயசாகுதே, நம்ம செத்துற போறோமே, மரண பயம் நமக்கெல்லாம் எத்தனை பேருக்கு அது இருக்கு? உங்களுக்கு திமோத்திக்கு அந்த பயம் இருந்துச்சு. நம் இந்த சாகாமை உள்ள தேவனை ஆழமா இந்த குணத்தை தியானிச்சு இவரை ஆராதிச்சிங்கன்னா அந்த மரண பயம் நம்ம கிட்ட இருந்து போயிடும். தெரியுமா? மரணத்துக்கும் ஜீவனுக்கும் சாவி என் கையில இருக்கு. யார் எப்போ மரிக்கணும், எப்போ வாழணும்னு முடிவு பண்ற ஒவ்வொருத்தர் மனிதனுடைய எல்லையும் தீர்மானிக்கிறவர் அவர். எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்கீங்க? இந்த சாகாமை உள்ள தேவனை ஆழமா தியானிச்சு ஆராதிச்சிங்கன்னா நமக்கு மரண பயம் போயிடுங்க. அதுக்கு தான் திமோத்திக்கு அதை வலியுறுத்தி எழுதுறார். ஓகே, முதலாவது சாகாமை உள்ள தேவன். ரெண்டாவது நித்திய தேவன். நித்திய தேவன். இந்த உலகத்துல 3 விதமான படைப்புகள் இருக்கு. ஒரு படைப்பு அதுக்கு ஆரம்பம் இருக்கு, அதுக்கு முடிவும் இருக்கு. இப்போ மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது உயிர் பழைக்குது, பிறந்து அதுக்கப்புறம் இறந்து அதோடு முடிஞ்சு போயிடுது. அது கதை, அதுக்கு ஆத்துமாலாம் கிடையாது. இன்னொரு விதமான படைப்பு, அதுக்கு ஆரம்பம் இருக்கு ஆனா முடிவு கிடையாது. அந்த மாதிரி தான் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தில் சரீரம் இழந்தாலும் ஆத்மாக்கு அழிவே கிடையாது. தேவ தூதர்களுக்கு முடிவு கிடையாது இல்லைங்களா? அதனால பிசாசா மாறினாலும் நரகத்தில் நித்தியமா இருக்க தான் போறாங்க. ஆனா இன்னொரு 3வது கேட்டகரி இருக்கு. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த இனத்துல சேர்ந்த ஒரே ஆளு கடவுள். கடவுள் நித்தியமானவர். அப்படின்னா அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. கடவுளுக்கு ஒருபோதும் பர்த்டே கிடையாது. பாருங்களேன், இயேசு மனிதனாக இந்த உலகத்துல வந்ததை தான் நம்ம கிறிஸ்துமஸ் நினைக்கணும். ஆனா கடவுள் எப்போ பிறந்தாரு? அவருக்கு பிறப்பே கிடையாது. அவருக்கு வயசு ஆகுறது இல்லை இல்லைங்களா? அவருக்கு என்னங்க வயசு? அவருக்கு வயசு கணக்கெல்லாம் கிடையாது. ஆனா இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாகாமை உள்ளதுக்கும் நித்தியமானதுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. சாகாமை உள்ளது அப்படின்னா கடவுளுக்கும் கடவுளுடைய உயிருக்கும் மரணத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு காட்டுது இல்லைங்களா? என்ன மாதிரி லைஃப் கடவுளுக்கு இருக்கு? அந்த லைஃப் சாகாமை உள்ள லைஃப். அதுக்கு அது லைஃப் அப்படிப்பட்ட லைஃப். ஆனா நித்தியம் அப்படின்னும் போது கடவுளுடைய உயிருக்கும் டைமுக்கும் காலத்துக்கும் இருக்கிற தொடர்பு. இது கொஞ்சம் கஷ்டம் தான், டெக்னிக்கல். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. ஏன்னா கடவுள் வாழ்ற வாழ்வு, அவருடைய வாழ்வாதாரம் நம்ம வாழ்ற மாதிரி டைம்ல அவ வாழ்றது இல்லை. நம்ம தான் காலத்தின் டைமின் உலகத்துல வாழ்றோம். அவர் வாழ்ற உலகமே வேற. அவர் நித்திய உலகத்துல வாழ்றார். அதனால்தான் அவர் நித்திய தேவன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையா நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். அநேக இடங்கள்ல பைபிள் கடவுளை பத்தி என்ன சொல்லுது? என்னை எதற்கு ஒப்பிடுவீர்கள்? என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒப்பிடுறது உதாரணம் கொடுக்க முடியாது. நம்ம ஏதாவது இந்த உலகத்துல புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு உதாரணம் கொடுக்கிறோம் இல்லைங்களா? இல்ல ஏதாவது பார்த்து கத்துக்கிறோம், அவரை பார்க்க முடியாது. இன்னும் அவருக்கு உதாரணமும் ஒப்பீடு இல்லை. யாத்ராமத்துல சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதான் முதல் பேர் அவருக்கு இல்லைங்களா? நான் இருந்தவர் இல்லை, நான் இருக்கிறவர் இல்லைங்களா? ஐ ஆம். கடவுளுக்கு ஐ வாஸ்னே வராது. நான் எப்போ நிகழ்காலத்துல இருக்கிற தேவன். டைம்னு எடுத்தோம்னா அவர் எப்பவும் பிரசன்ட் தான் இல்லைங்களா? எல்லா டைமும் அவருக்கு முன்னாடி இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்லலாம் 25 வயசு நான் இருக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது தெரியுங்களா? இப்போ வயசாயிருச்சுங்க, வாலிபமா. கடவுள் அப்படி சொல்ல முடியாது. அந்த டைம் கான்செப்டே அவருக்கு கிடையாது. டைமை கடந்தவர். டைம் அவரை எந்த விதத்திலையும் பாதிக்கிறது இல்லை. அந்த உலகத்துல அவர் வாழ்றார். டைம் அவருடைய நம்மள டைம் எல்லாமே பாதிக்குது இல்லைங்களா? இப்போ இந்த 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும், 1 hour, 1 நாள், 1 மாதம் கணக்கெல்லாம் நம்ம வைக்கிறோம். அந்த கணக்கே அவருக்கு கிடையாது தெரியுமா? நம்மள டைம் வீக் ஆக்கிடுது, நம்ம ஃபேட் ஆயிடுறோம். ஆனா அவர் அப்படி இல்லை. பாருங்களேன், ஒரு வசனம் டைமுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை சொல்லும் போது சங்கீதம் 94 இப்படி சொல்லுது. சாரி, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று
நேற்று கிழந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை வருஷம் வாழணும்னு விரும்புறீங்கன்னு உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க ஒரு 80 வருஷம், இல்ல மிஞ்சி போனா 100 வருஷம் இல்லைங்களா? ரொம்ப ஆயுசுன்னு நினைக்கிறோம். ஒரு 1000 வருஷம்னு வச்சுக்கோங்க. 1000 வருஷம் உங்களுக்கு ஆயுசு. எவ்வளவு டைம் அது, யோசிச்சு பாருங்களேன். ஒரு மில்லனியா 1000 வருஷம் வாழ போறோம். பெரிய டைம். இந்த வசனம் என்ன சொல்லுது? 1000 வருஷம் உமக்கு நேற்று மாதிரி இருந்துச்சா? நேற்று மாதிரி, ஒரு போன வாரம் மாதிரி இல்ல, போன மாசம் மாதிரி இல்ல, போன வருஷம் மாதிரி இல்ல. 1000 வருஷம் போச்சுன்னு வைங்களேன், அது என்னவோ நேத்து போன மாதிரி. நேத்து என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? எவ்வளவு சடனா போயிடுச்சு நேத்து. இல்ல ஒரு வாரம் டக்குன்னு போயிடுச்சுங்க அப்படின்னு இல்லைங்களா? ஒரு வருஷம் டக்குன்னு போயிடுச்சு. நேத்து டக்குன்னு போயிடும் நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு அந்த 1000 வருஷமும் நேத்து மாதிரி இருக்குதான். யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு டைம் யோசிச்சு பார்க்கும்போது. ஆனால் ஆக்சுவலா அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ராஜாமம் போலவும் இருக்கிறது. ராஜாமம்னா என்ன? நைட்டு வருது, நைட்டு நம்ம கண்ணை மூடுறோம், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறோம். அந்த நைட் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியுமா? டக்குன்னு கண்ணை மூடனா இப்பதான் தூங்கின மாதிரி இருந்துச்சு, திடீர்னு காலையில் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்கான் கடவுள். எவ்வளவு நித்தியமானவர்னா 1000 வருஷம் அவருக்கு ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்னா கடவுளுங்க, நம்மலாம் இன்னும் 50 70 வருஷம் கூட சில பேர் வாழ்ந்து முடிக்கல. ஆனா 1000 வருஷம் அவருக்கு நேத்து தூங்கி எந்திரிச்ச நைட்டு மாதிரி இருக்குதான். ஏன்னா ஒரு தேவன். இதை ஃபுல்லா புரிஞ்சுக்கத்தான் முடியாது. நம்மள அவர் பார்த்து அவர் என்ன ஒரு கடவுள். டைமுக்கு வெளியிலனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் கடந்து போறேன்னா காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நித்திய தேவன். வெரி டிஃபிகல்ட் இல்லைங்களா? அத நம்ம வந்தா நான் ஸ்கூல் நாட்டில் வாழ்ந்தது அந்த டைம் நினைச்சு தான் பார்க்க முடியும். அங்கே போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வர முடியாது. எதிர்காலத்தை நினைச்சு தான் பார்க்க முடியும், அங்கே போக முடியும். அப்போ கடவுள் எல்லா காலத்திலையும் இருக்கிறவராம். தலைத்தான் நமக்கு சுத்துது. ஒரு மீன் எடுத்தோம்னா ஒரு அக்வேரியம்ல அந்த மீன் அதுக்கு எல்லை தெரியும், இதுதான் லிமிட் இல்லைங்களா? அதுதான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு அது வாழுது. ஆனா அந்த அக்வேரியம்க்கு வெளியே எவ்வளவு விசாலம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த டைம்ன்ற அக்வேரியம்குள்ள வாழுகிற மீனுங்க இல்லைங்களா? நிகழ்காலத்துல மாட்டின்னு இருக்கிறோம். ஆனா அவருக்கு பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எதுவுமே கிடையாது. அவர் நித்தியத்துல வாழ்ற தேவன். இஸ் இட்டர்னல் காட் இல்லைங்களா? டைம் அவருக்கு பொருளே கிடையாது. அவர் சாகாமை உள்ள தேவன், சாவே அவருக்கு வராது. அவர் நித்திய தேவன், டைமே அவருக்கு கணக்கே கிடையாது. இதுல சில பாடங்களை நம்ம படிக்கணும். ஒண்ணு, கடவுள் நித்தியமானவர்னா அவருக்கு விரோதமா தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டு மனம் திரும்பாம இருக்கிறவர்களுக்கு அவர்களை தண்டிக்கிறதுக்கு கடவுளுக்கு நித்தியமெல்லாம் டைம் இருக்குது. அவர் அவசரப்பட வேண்டியதில்லை. நம்ம சில நேரங்கள் ஐயோ இவ்வளவு அநியாயம் செய்யறாங்களே இந்த மனுஷருங்க, கடவுள் ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இல்லையே, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்குத்தான் அவசரம். ஏன்னா நம்ம டைம்ல வாழ்ற ஆளுங்க. நமக்கு டைம் இல்லாதவங்க தானே அவசரப்படணும். அவருக்கு டைம் நித்தியமெல்லாம் இருக்குதுங்க, ஏங்க அவர் அவசரப்படணும்? டைம் இல்லைன்னா தான் நமக்கு அர்ஜென்ட் படுறோம். டைம் ஆயிடுச்சுன்னு. அவருக்கு இட்டர்னல், அவருக்கு அர்ஜென்ட்டே கிடையாதே. ஒருவேளை பாவம் தொடர்ந்து செய்யறாங்கன்னா அவருக்கு நித்தியம்லாம் இருக்கு அவங்கள தண்டிக்கிறதுக்கு. 2 சாமியல் 21 போன வாரம் எங்க சர்ச்சில் போதிச்ச. சவுல் இறந்து 40-50 வருஷம் ஆயிடுச்சு. சவுல் நித்தியத்துல தண்டிக்கிறாரு தான். அதுக்கப்புறம் சவுலோடு ஈடுபட்ட அந்த தேசத்தையும் பஞ்சத்தை அனுப்பி தண்டிக்கிறார். ஏன் ஆண்டவரே 50 வருஷத்துக்கு அப்புறம் தண்டிக்கிறீங்க? அப்பவே தண்டிக்கல, அது ஏன் இஷ்டம்? அவருக்கு டைம் இருக்கு, அவருக்கு நிறைய டைம் இருக்குது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவருக்கு டைம் இருக்கு. அதனால ஒருபோதும் நினைக்க கூடாது நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம், உடனே நமக்கு தண்டனை வராதனால அவர் தண்டிக்க மாட்டாருன்னு. உடனே நம்ம டைம் படி பார்க்குறோம். இப்போ நம்ம நல்லா தான் இருக்கிறோம், தப்பு செஞ்சோம் ஒழுங்காக தான், ஒன்றும் தாண்ட அவர் தண்டிக்கல, அப்பா அவர் தண்டிக்காமல் இருக்க மாட்டார். அவருக்கு உன் டைம் படி அவர் கணக்கு போடாது. அவர் இட்டர்னல் காட், அவருக்கு நிறைய டைம் இருக்கு தண்டிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன். இது நமக்கு காட்டணும் பாவத்தினுடைய அகோரத்தை. இது நமக்கு காட்டணும். பாவத்தை நம்ம எப்படிங்க அளவு போடுறோம்? யாருக்கு விரோதமா செய்யறோமோ அதன்படித்தான் அந்த பாவம் பெருசு.
கடவுள் பெரியவர் அப்படின்னு இருந்தா அந்த கடவுள் பெரிய கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சோன்னா அது பெரிய பாவம். ஒரு பக்கத்துல இருக்கிற எங்க வீட்டுல ஒரு வேலைய குடிசல் இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது விரோதமா தப்பு செஞ்சேன்னா அது தப்பு தான், ஆனா அவ்வளவு பெரிய தப்பு இல்லை. இந்த ஏரியா கவுன்சிலுக்கு விரோதமா செஞ்சேன்னா, சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டருக்கு விரோதமா ஏதாவது செஞ்சேன்னா பெரிய தப்பு இல்லைங்களா? யார் எவ்வளவு பெரியவரோ அவங்க பெரியவங்களுக்கு விரோதமா செய்யறது என்னுடைய குற்றம் அவ்வளவு பெருசு. அதே மாதிரி கடவுள் எவ்வளவு பெரியவர்ன்றத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பத்தான் பாவம் எவ்வளவு அகோரம்ன்றது நமக்கு புரியுங்க. ஏன் அவர் நித்திய நரகத்தை ஏற்படுத்தி அரைக்கிறாரு தெரியுமா மக்களை? அதை ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல நித்தியமா தண்டனை ஏன் கொடுக்கிறாரு? கொஞ்ச காலம் செஞ்ச பாவத்துக்கு ஏன் ஆண்டவரே நித்தியமா ஒரு 500,000 வருஷம் ஆயிருச்சு விட்டுருங்களா அவங்கள? நோ நோ நோ. ஏன்? நாம் செய்கிற பாவம் நித்திய தேவனுக்கு விரோதமா செய்கிற பாவமா இருப்பதனால் அது நித்திய பாவம் என்று கருதப்படுகிறது. அதுக்கு நித்திய தண்டனை கிடைச்சாதான் நித்திய தேவன் திருப்தி ஆவார். நம்ம என்ன பண்றது? அவர் கேரக்டர் அப்படி. ஒரு சின்ன கடவுள் நம்மளை படைச்சிருந்தாருன்னா நம்ம ஒருவேளை சின்ன தண்டனையா இருக்கும். நம்மளை படைச்ச ஒரு பெரிய கடவுளா போயிட்டார், நித்திய கடவுளா போயிட்டார். பாருங்களேன், சாகாமை உள்ள தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சோம்னா சாகாமை இல்லாத தண்டனை கிடைக்கும் நமக்கு. எல்லையற்ற தேவனுக்கு விரோதமா செய்யற பாவம் எல்லையற்ற பாவம், அதுக்கு எல்லையற்ற தண்டனை கிடைக்கும். இங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். அதான் நம்ம சில மனிதர்கள் அதனால தான் பூனை கண்ணை மூடின்னு பாலை குடிச்சா யாருக்கும் தெரியாதுன்னு நான் கடவுளை பத்தி எல்லாம் பெருசா சிந்திக்க மாட்டேன். நான் அவர் ஏதோ சின்ன கடவுளா நான் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குட்டி இயேசு குழந்தை இயேசுவை நான் வச்சுக்கிட்டு நான் இஷ்டத்துக்கு தப்பு செய்வேன் நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா இருக்கிறது ஒரே பைபிள் கடவுள் தான், இது நித்திய கடவுள் தான் இருக்கிறது. அவருக்கு விரோதமா எப்படி நீ கண்ண முடின்னு செஞ்ச ஆதாம் மரத்து பின்னாடி போய் என்ன செஞ்சாலும் அவர் தண்டிப்பார். எவ்வளவு ஸ்கேரி நரகத்தை யோசிச்சு பாருங்க. 10, 100, 10,000 வருஷம் ஆயுள் தண்டனைன்னு இந்த உலகத்துல 20 வருஷம் ஜெயில போட்டாவே என்ன கஷ்டங்க. ஆயுள் தண்டனைன்னா அது கூட பரவாயில்ல, ஏன்னா செத்த ஒண்ணு தப்பிச்சிடலாம். நரகத்துக்கு முடிவே இல்லையே. ஏன் நரகம் நித்தியம் தெரியுமா? ஏன்னா இந்த கடவுளுடைய கேரக்டர் நித்தியங்க. அவருடைய கேரக்டருக்கு விரோதமா ஒன்றும் பண்றது அவர் இல்லை. அவரு நித்தியமா இருப்பதனால் நித்திய நரகம், அவர் சாகாமை உள்ளவரா இருப்பதனால் சாகாமை இல்லாத நரகத்தை கொடுத்து அவங்களுக்கு தண்டனை வரப்போகுது. அவர் என்றென்றும் ஜீவன் உள்ளவரா இருப்பதனால் என்றென்றும் ஒவ்வொரு நிமிடமும் இருப்பதனால் அவர் நீதி திருப்தி ஆவதற்கு இடைவேளையே இல்லாத தண்டனை நரகத்துல இருக்கோங்க. அவர் கேரக்டர் அப்படி. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிற ஒரே வழி, அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். பாருங்களேன், ஒரு பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க. இந்த நித்திய தேவன் கிட்ட இருந்து தப்புறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமா நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு தான். பாவத்தின் அகோரம் என்னன்னு கடவுள் எவ்வளவு பெருசவர்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த பாவம் எவ்வளவு அகோரம்னு உணர்ந்தாதான் சுவிசேஷம் எவ்வளவு மகத்துவம் நமக்கு தெரியுங்க. இன்னைக்கெல்லாம் ஊர்ல எல்லாம் சுவிசேஷம் அக்கறையே கிடையாது யாருக்கும். அற்புதங்கள் திருவிழா, உங்கள் வியாதிகள் சுகமாகும், பணம் கிடைக்கும், உண்மையான காஸ்பலை பத்தி யாருக்கும் அக்கறை. ஏன் தெரியுமா? மக்களுக்கு கடவுள் எவ்வளவு பெரியவர், அவருக்கு விரோதமா செய்யற பாவம் எவ்வளவு அகோரம்னு தெரியாம ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு இயேசு பேர்ல எல்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்கள் எப்போ கடவுள் பெரியவர், அவருக்கு விரோதமா செய்யற பாவம் ரொம்ப பெருசு நம்ம நினைக்கும் போது தான் பாவத்திலிருந்து விடுதலை செய்யற சுவிசேஷத்துக்கு நம்ம இயேசு கிட்ட ஓடி வரும் பாருங்களேன். ஆனா அவரை நம்பி நம்ம மனம் திரும்பும் போது அதே நித்திய தேவன் என்ன பண்றாரு? நித்திய பரலோகத்தை கொடுக்கிறார், நித்திய பேரின்பத்தை. இந்த உலகத்துல எவ்வளவுதான் நல்லது சந்தோஷம் நமக்கு இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சுதான் போயிட போகுது இல்லைங்களா? நமக்கு வயசும் ஆயிரும். கடவுள் மாதிரி நம்ம சாகாமை உள்ளவர்கள் இல்லை இந்த உலகத்துல இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். ஆனா பரலோகம் முடிவே. கடவுளுக்கு அந்த நித்திய தேவனா இருப்பதனால் அவர் ஏற்படுத்தின பரலோகம் நித்திய பரலோகம், முடிவில்லாத பேரின்பம். அதனாலதான் அது பரலோகம். யோசிச்சு பாருங்களேன், இந்த குணாதிசயம் இருப்பதனால்தான் பரலோகம் பரலோகமா இருக்கு. ஒரு 10 வருஷம் சந்தோஷம், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அது என்னங்க பரலோகம்? ஏன்னா கடவுள் நித்தியவரா இருப்பதனால் நித்திய பரலோகம் நமக்கு இருக்குதுங்களா? அந்த தேவன் அந்த பரலோகத்தை இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான், சின்ன ஆயுசு தான், அவருக்காக வாழ்ந்து அவர் கற்பனையின்படி நம்ம வாழ்ந்து அவருக்கு ஊழியம் செஞ்சோன்னா நித்திய வெகுமதி வேற கொடுக்கிறார்.
யாரோ ஒருத்தர் சொன்ன உதாரணம் சொன்ன மாதிரி, எனக்கு ஒரு நிமிஷம் நீ வேலை செய்யி, ஆயுசெல்லாம் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். எப்படி இருக்கும் அந்த டீல்? ஒரே ஒரு நிமிஷம் தான் வேலை, நான் ஆயுசெல்லாம் சம்பளம். நித்தியத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா காலம் ரொம்ப சின்னதுங்க, மில்லி செகண்ட். நித்தியமெல்லாம் இன்பத்தை கொடுக்குறாரா இந்த ஒரு நிமிஷம் மில்லி செகண்ட் இருக்கிற காலத்துக்கு நம்ம வாழ்ந்தோம். நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுமா ரொம்ப டென்ஷனு, ரொம்ப கவலைன்னா, ரொம்ப இந்த பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வந்து 1 மணி நேரம் தான் உயிரோடு இருக்குமா. அது பிறக்கிறதே ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பிறந்தா, அது 10வது செகண்ட்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு, 30வது செகண்ட்ல பிள்ளையெல்லாம் பெற்று, 40வது செகண்ட்ல செத்து, அதுக்கப்புறம் 60 செகண்ட் வரதுக்குள்ள செத்து போயிருமா. அது ரொம்ப உட்காந்து யோசிக்கணும், வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்ப்பா எனக்கு, நான் எப்படி இவ்வளோ பெரிய 60 செகண்டை வாழ்ந்து முடியும். அந்த மாதிரி நம்ம இந்த 60 செகண்ட் வாழ்க்கையே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ, நம்ம மூளையை வந்து நித்தியத்தை யோசிச்சு பாருங்க. நீங்களாம் யோசிக்கிறீங்களா? நம்ம ஒரு பெரிய இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு நந்தில்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம்னா, இதெல்லாம் எவ்வளோ சின்னதுங்க வீடுங்க, ஊரெல்லாம் இதெல்லாம் பெருசாக கட்டிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி. நம்ம மனசு எப்போ விசாலமாகுதோ நம்ம டென்ஷனு கவலைகள் குறையுங்க. உங்கள் மைண்டை நித்தியத்தை பற்றி யோசிங்க. இந்த காலம் கடந்து போவோம், இந்த உலகத்தை விட்டு போனோன்னா நம்ம நித்தியம்தான் கடந்து போவார். கடந்து போற ஒரு காரியத்தை போட்டு எப்பப்பாரு யோசிக்கிறோம். போகாத நித்தியத்தை எந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். நம் நித்திய தேவன், அந்த நித்திய தேவன் கிட்ட நம்ம நம்பணும். ஓகே, நித்திய தேவன் சாகாமை உள்ள தேவன், மாறாத தேவன், இம்மியூட்டபிள். அவர் மாறுறதில்லை, அவருடைய குணாதிசயங்கள் மாறுறதில்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நான் ரொம்ப விவரிக்கல. அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் மாறுறவங்க, அவர் ஒருபோதும் மாறுறதில்லை. அவர் அன்பு மாறாது, வாக்குத்தத்தம் மாறாது, அவர் திட்டம் மாறாது. இந்த உலகத்துல மக்கள் நம்மளை இன்னைக்கு ஒரு மாதிரி நேசிக்கலாம், நமக்கு நல்லா பணம் இருக்கும்போது, வசதி இருக்கும்போது நம்மளை மெச்சித்துக்கலாம், ஆனா நம்மலாம் ஒன்றும் இல்லை, வயசாகி இதெல்லாம் போகும்போது நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. நம்ம மேல இருக்கிற அன்பு கூட குறைஞ்சி போகும். ஆனா நம்மளுடைய மேல அன்பு, அவர் வச்ச அன்பு ஒருபோதும் மாறாது. சிலுவையில் அவர் தொங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சாரோ, இந்த நிமிஷமும் அதே அன்போடு தான் நம்மளை பார்க்கிறார். நம்ம ஏதோ செய்யறதுனால அவர் அன்பு மாற போறதில்லை. நித்தியத்துல இருக்கிற அன்பு இல்லைங்களா? நித்திய தேவன் நித்தியமா நம்மளை அன்பு செஞ்சவர், நித்தியமெல்லாம் ஒரு அன்பு மாறாது இல்லைங்களா? அவர் திட்டம் மாறாது, அவர் திட்டங்கள் மாறாது. அடுத்ததாக சாகாமை உள்ள தேவன், நித்திய தேவன், மாறாத தேவன். கடைசி இது ஒன்று சொல்லி முடிக்கிற, அது இம்மெஷரபிள், இம்மென்ஸ்னு வார்த்தை வருது தமிழ்ல வந்து அளக்க முடியாதவர்ன்ற வார்த்தை வருது. அதாவது அது ஓம்னி பிரசன்ட்ன்ற ஒரு வார்த்தை, மாடர்ன் வேர்ல்டு. அதாவது அவர் எல்லா இடங்களையும் இருக்கிற தேவன். பாருங்களேன், எல்லா இடங்களையும் இருக்கிற தேவன். ஓம்னினா அவர் எல்லாம், பிரசன்ட்னா பிரசன்ட் சார் ஸ்கூல்ல சொல்றோமா, நான் இருக்கிறேன். அவர் எல்லா இடங்களையும் இருக்கிற தேவன், ஓம்னி பிரசன்ட். அவருக்கு அளவுகோல்லாம் கிடையாது, டைமென்ஷன்ஸ். எல்லா இடங்களையும் நிரப்புற தேவன், எல்லா இடங்கள்லையும் இருக்கிற தேவன். ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா, நம்ம ஒரு காட்சியில பார்க்கிறோம், சில மலைகள், சில காடுகள், மனுஷனே கால் வைக்காத இடங்கள்லாம் இருக்கு. அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வேளை போனோம்னா, ஒரு மனுஷனும் போகாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா, அங்க போய் பார்த்தா நம்ம உணர முடியும், இந்த இடத்துல கடவுள் இருக்கிறார் இல்லைங்களா? தாவீது 139 சங்கீதத்துல சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு ரொம்ப அதிசயமான அறிவு. ஏன், உங்களுடைய பிரசன்னத்துல நான் எங்க போறது? வானத்துல ஏறி போய் படுத்துக்கிட்டோம்னா அங்கத்தான் நீ இருக்கிறீர். கடல் கீழே போய் எங்கன்னா போய் படுத்துக்கலான்னு பார்த்தா அங்கேயும் நீ இருக்கிறீர். எங்கன்னா ஒரு ரெக்க கட்டிக்கிட்டு கடலுக்கு அந்த பக்கம் போய் அங்க போத்தானா அங்கேயும் நீ இருக்கிறீர். தாவீது கடவுள்கிட்ட இருந்து எங்கன்னா தப்பிக்கலாமான்னு பார்த்தா இல்லை, தப்பிக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்கெல்லாம் இங்க ஒரு சேர்ல, நான் இங்க ஒரு சேர்ல உங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் அந்த இன்னொரு ரூம்ல இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த ரூமுக்கு போனோம்னா இந்த இடத்த விட்டு தான் போகணும். ஒரே நேரத்துல 2 இடத்துல கூட நம்மளால இருக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறோம் நம்ம, என்ன பெருமை நமக்கு இல்லைங்களா? ஆனா கடவுள் ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய தேவன். பவுல் சொல்றார், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் இல்லைங்களா? அவருக்குள்ளதான் நாம் அசைக்கிறோம், இருக்கிறோம். கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறவர், அவர் முழுமையாக எல்லா இடத்துலயும் இருக்கிறவரா. யோசிச்சு பாருங்களேன்,
நம்ம ஒரு ராஜா எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா அவர் பிரதிநிதிகளை வச்சு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு. நான் ஒரு காலத்துல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடவுள் பரலோகத்துல உட்காந்து சிசிடிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லை. அவர் எல்லா இடத்துலயும் முழுமையாக தானாகவே இருக்கிறார், ஈடுபாடோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அவர் இருக்கிறதுனால தான் அது இடமா இருக்குது. அவருடைய பிரசன்னம் தான் அந்த இடத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்குது. அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த இடமே இல்லாம போயிடும். அந்த இடத்துல இருக்கிற அணுகள் எல்லாம் மறைஞ்சு போகும். எல்லா அணுகள் ஒரு இடம்னு இருக்குதுன்னா அவர் அங்க இருக்கிறதுனால தான் அந்த இடம் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம நம்பணும்னா, இந்த பயன்பாடோடு நான் முடிக்கிறேன், இதை நான் நம்பணும்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறும் யோசிச்சு பாருங்களேன். இங்க நீங்க உட்காந்துட்டு இருக்க நம்ம யாராவது நம்ம கூடியே இருக்கிறாங்க நம்ம உணர்ந்தோம்னா நம்ம பேச்சு, நம்முடைய செயல்கள் எப்படி வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? அவங்க பிரசன்னமே நம்மள மாற்றும். இது எரேமியால ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 23:24, எவனாகிலும் தன்னை நான் காணும்படிக்கு மறைவிடத்தில் ஒதுங்க கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒதுங்க முடியுமா? நான் பார்க்காதபடி எவனாவது போய் எங்கன்னா ஒளிஞ்சுக்க முடியுமா? முடியாது. நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறேன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், சங்கீதம் 93:8 சொல்லுது, ஜாதிகள் மிருக குணம் உள்ளவர்களே, ஜாதிகள் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடைவுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள்? எப்ப நீங்க உணர்வடைவீங்க? எப்ப நீங்க மிருக குணம் இல்லாம இருப்பீங்க? எதை பத்தி உணர்வடையணும் ஆண்டவரே? காதை உண்டாக்கினவர் காணாரோ? கண்களை உருவாக்கினவர் இல்ல, காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்களை உருவாக்கினவர் காணாரோ? மனுஷருக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? நான் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் நீ நினைக்கிறியா? என்ன பாடங்கள்! கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார்னா உங்களுக்கும் எனக்கும் பிரைவசின்றது கிடையாதுங்க. தெரியுமா? பிரைவசி யாரும் பார்க்கல, எங்க யாரும் வீட்டில் இல்லை, நான் யாரும் இல்லாத போது நான் தப்பு செய்யறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரைவசி கடவுள் ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த இடமே இருக்காது. அந்த இடம் இருக்குதுன்னா அங்க ஃபுல்லா அவர் இருக்கிறார். ஏன் நம்ம மூச்சை விட நம்ம கிட்ட க்ளோஸா இருக்கிறார். அவர் உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஆழத்துல நான் மோசமான எண்ணங்களை நினைப்பேன், பொருளாசையும் பொறாமையும் இச்சையும் உள்ளுக்குள்ள ஆழத்துல நினைச்சுட்டு இப்ப யார் அதை பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் நம்ம கண்ணை திறந்தா அவர் அங்க இருக்கிறாருங்க. பிரைவசின்றது கிடையாது. கடவுள் எல்லோரையும் பரிபூர்ண நீதியோடு நியாயம் தீர்ப்பார். எப்படி செய்ய முடியும்? எந்த ஜட்ஜும் இந்த உலகத்துல செய்ய முடியாது தெரியுமா? யாராவது அப்படி செய்யணும்னா தெளிவான ஆதாரங்கள், கண்ணால் கண்ட ஆதாரங்கள் இருந்தா தான் அதை செய்ய முடியும். ஆதாரம் மாத்திரம் இல்ல, அவன் எந்த நோக்கத்தோடு செய்தான்றத பார்த்து கூட அவர் நியாயம் தீர்க்கணும். கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன் தெரியுமா? அவர் எல்லா இடங்களையும் எல்லா மனிதர்களோடு இருந்ததுனால் தானே கண்ணால் கண்ட சாட்சியாக எல்லாரையும் அவர் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா எல்லா மனிதர்களையும் அவர் பார்க்கிறார் இல்லையா? அவர் மட்டும்தான் நியாயம் தீர்ப்ப முடியும். எபிரேயர் 4:13 சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாய் வெளிரங்கமாய் இருக்கிறது. அது அடுத்தது என்ன சொல்லு தெரியுமா? அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாத்தையும் பார்க்கிறாரு, நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்கிறாரு, உன் வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில அவர் முன்னாடி தான் நிக்கணும், எல்லாத்தையும் போட்டு கேட்பாருன்னு நீ அவருக்குத்தான் கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம அவருக்கு தான் கணக்கு ஒப்புவிக்கணும். எல்லா இடத்துலயும் இருக்கிற தேவன், எல்லோரையும் கவனிக்கிற தேவன், சாகாமை உள்ள தேவன், நித்திய தேவன், மாறாத தேவன், எல்லா இடத்துலயும் இருக்கிற தேவன். இந்த தேவனை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு ரெஃபர்மேஷன் டே. சீர்திருத்தவாதிகள் இந்த தேவன் இவருடைய வார்த்தையத்தான் ஊருக்கெல்லாம் போதிக்கணும்னு அவங்க போராடினாங்க. நம்ம காலத்துல ஏன் அது இல்லை இல்லைங்களா? ஏன் ஒரு ரிஃபர்மேஷன் ஏன் நடக்கக்கூடாது? சர்ச்சஸ்ல ஏன் இந்த தேவனை போதிக்கிறது இல்லை? ஃபுல்லா போலித்தனம், சர்ச்சுங்கள பாஸ்டருங்களும் பிரீஸ்டுங்களும் பிஷப்புங்களும் ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு பணத்தை சுடுறது, ஆசாரிய நாடகம் போட்டுக்கிட்டு கடவுளுடைய பேர்ல கொள்ளையும் கல்லர் குகைகளா ஏன் இருக்குது? அந்த காலத்துல அப்படித்தாங்க இருந்துச்சு சீர்திருத்தத்துக்கு முன்பதாக.
பாவ மன்னிப்பு பத்திரம் ஒன்று கொடுத்துக்கிட்டு மக்களுக்கு பாவம் மன்னிக்கிறோம். ஆசாரியர்கிட்ட வந்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு அவர் என்னன்னு அவரே கொடுத்துருவார் ரட்சிப்பெல்லாம். அந்த மாதிரி ஒரு இருள் காலத்துல இருந்து வெளிச்சம் வரணும்னு இந்த கடவுளை போதிச்சாங்க. இந்த தேவனை ஆராதிக்கும் போது அதெல்லாம் இருக்காதுங்க. அன்னைக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எழுப்புதல் நம்ம நாட்டிலையும் நடக்கணும். நம்ம ஜெபிக்கணும். அது எப்படி நடக்கும்? இந்த தேவன், இந்த வேதத்தின் தேவனை நம்ம அறிஞ்சு போதிச்சாதான் இல்லைங்களா? அந்த தேவனை, இந்த தேவனை பற்றி ஐடியா உங்களுக்கு இருக்கா? நம்ம வாழ்க்கையில தப்பு தப்பா காரியங்களை செய்யறதுக்கும் தப்பு தப்பா தைரியமா காரியங்களை செய்யறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவனை நம்ம அறியலைங்க. நம்ம வாழ்க்கை கடவுளை பத்தி நம்ம என்ன அறிவு கொண்டிருக்கோம், எவ்வளவு நம்புறோம் அவரன்றதான் பிரதிபலிக்குது. இந்த ஆழமான குணங்களை சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆழமா பாதிப்போம். ஏன்னா இந்த தேவனுக்கு முன்னாடி தான் நம்ம நிக்க போறோம். அவர்கிட்ட இந்த இயேசு கிறிஸ்து என்ற பரிகார ரத்தத்தின் மூலமா அன்றி வேற தப்பவே முடியாது. நம்ம ஜெபம் பண்ணலாம்.